அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியா மாற்ற முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் முன்வைக்கின்ற முக்கியமான ஒரு பொருளாதார கொள்கையில அதுவும் ஒண்ணு. அப்ப அதை பத்தி பேசலாம் அப்படின்றதுக்காக சிந்திச்சுட்டு இருந்தப்பதான் சரி, நம்ம தம்பி ஒருத்தர் இருந்தாரு கிருஷ்ணகிரியில. அவர் தொழில்நுட்பத்துறையிலயும் வேலை பார்க்கறாரு, ஆடு மாடு வளர்த்தலையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு, இயற்கை வேளாண்மையும் பண்ணிட்டு இருக்காரு. தம்பி பேரு அருண். வணக்கம் அருண். வணக்கங்கண்ணா. அதான் தம்பி அருண், எல்லாரும் சீமான் அண்ணன் சொன்னதை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும்தான் இல்ல சாத்தியப்படுத்த முடியும், ஏற்கனவே இப்படி ஒரு ஒரு நடைமுறை மறைமுகமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உங்களை பற்றி ஒரு அறிமுகம், அத நீங்க என்ன தொழில்நுட்பத்துறையில வேலை பார்க்குற, நீங்க ஏன் ஆடு மாடு வளர்த்தல செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லுங்களா? இப்போ வணக்கங்கண்ணா. என் பேரு அருண். நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் முருங்கிப்பட்டி கிராமத்துல பல வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ணை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிபிகேஷன் போர்டுனால ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பண்ணை. இப்போ இங்க பிரதானமா பாத்தீங்கன்னா, நான் எங்க வீட்டுல நான் தான் முதல் தலைமுறையா இங்க வேலைக்கு வந்திருக்கேன். இங்க என்னதான் நம்ம வேலைக்கு நம்ம தொழில்நுட்பத்துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நம்மளோட அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யறது விவசாயமா தான் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளோட தமிழ்நாடு பால் தேவை பாத்தீங்கன்னா 2,60,00,000 லிட்டர். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆவின் கொள்முதல் பண்றது பாத்தீங்கன்னா 36,00,000 லிட்டர் தான் சராசரியா அவங்க கொள்முதல் பண்றாங்க. நானு, எங்க அக்கா, எங்க தம்பி, இவங்க 3 பேரையுமே ஒரு ஆங்கில வழி கல்வியில எங்க அப்பா இந்த பால் ஊத்தி மட்டும்தான், ஆவினுக்கு பால் ஊத்தி மட்டும்தான் படிக்க வச்சாரு. அது சார்ந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை அவர் எடுத்ததுனாலதான் அவர் எந்த ஒரு செலவும் இல்லாம அவரால் எங்களை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல ஒரு பெரிய பொருளாதாரமே பாலை சார்ந்துதான் இருக்கு. இப்ப எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா நீங்க குக்கிராமங்களா இருக்கட்டும், இல்ல டவுனை ஒட்டி இருக்கிற கிராமங்களா இருக்கட்டும், வீட்டுக்கு 2ல இருந்து 4-5 மாடு வச்சிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாடு வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் பால் தேவை எல்லாமே அவங்க ஆவினுக்கு கொடுக்கறதுனால ஆல்ரெடி ஆவின் 30 ரூபாய்க்கு நம்ம கொள்முதல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப எல்லா விவசாயிகளுமே கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, நீங்க கொள்முதல் பண்ற விலை எங்களுக்கு பத்தல அப்படின்னு. விவசாயிகள் இதுல பெரிய உழைப்பு போறதுனால அவங்களுக்கு லாபகரமா போகுது. அதாவது நீங்க எல்லாத்தையும் அவங்க கடையிலேயே மட்டுமே வாங்காம ஒரு தீவனத்தட்டு, ஒரு சோளத்தட்டு இதெல்லாம் அவங்க நிலத்திலேயே அவங்க விளைய வச்சு அவங்க ஒரு தற்சார்பா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ஆவினுக்கு அவங்க பால் ஊத்துறாங்க. ஆவினும் விவசாயிகளுக்கு நேரடியா கொள்முதல் பண்றதுனால இப்ப எங்க மாமா எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தீபாவளி போனஸ் மட்டுமே 45,000 வாங்கிட்டு இருக்காங்க ஆவின்ல இருந்து. ஆவின்ல இருந்து அவங்க 45,000 ரூபாய் கிட்ட அவங்க போனஸ் வாங்குறாங்க. ஏன்னா அவங்க ஒரு மாசத்துக்கு அவங்க ஒரு நாளைக்கு 100 லிட்டர் போல பால் கொடுக்குறாங்க. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, இப்ப நாம் தமிழர் ஆட்சி வரவில்லை, விவசாயத்தை அரசு வேலையாக்கலாம் அப்படின்றாங்க. இத நிறைய பேர் கேலிகளுக்கு உள்ளாக்குறாங்க. ஆனா இது ஆல்ரெடி இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியுது. ஆவின்றது ஒரு தமிழ்நாடு அரசால உருவாக்கப்பட்ட ஒரு ஃபெடரேஷன். இப்ப நீங்க கொரோனா காலங்கள்ல பாத்தீங்கன்னா மில்கி மிஸ்ட், ஆரோக்கியா, அச்சன் இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் எல்லாமே பால் கொள்முதலை நிறுத்தினாலும் ஆவின் என்னைக்குமே கொள்முதல் பண்ணிட்டு தான் இருந்தான். அதனால ஆவின் கொள்முதல் பண்ணதுனாலதான் நகர்ப்புற இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்மளோட பால் தேவையை பூர்த்தி செய்ய முடிஞ்சது. இப்போ இந்த 2,65,00,000 லிட்டர் பால் தேவையில 36,00,000 லிட்டர் தான் ஆவின் கொள்முதல் பண்ணுது. மிச்சது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம தனியார் நிறுவனங்கிட்ட இருந்து தான் கடன் வாங்கிட்டு இருக்கோம். ஆந்திரால இருந்து வருது, நந்தினியில இருந்து வருது. இப்ப தமிழ்நாட்டிலேயே மில்கி மிஸ்ட்னு ஒரு தனியார் நிறுவனம் கடந்த 6 வருடங்கள்ல மட்டுமே அவன் ஆயிரக்கணக்கான கோடிகளை அவன் டர்ன் ஓவர் பண்ணியிருக்கான். பால் தேவை பால் மட்டும்தான் அவன் கொள்முதல் பண்றான். அவன் பாலை கொள்முதல் பண்ணி உலக தரத்துக்கு அவனோட ப்ராடக்ட அவன் ஏற்றுமதி செய்யறான். இப்போ ஆவின் ப்ராடக்டையும் நம்ம அந்த 2,60,00,000 லிட்டர் பால் தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சு, இப்போ நீங்க ஃபாரின் எல்லாம் போனீங்கன்னா எல்லா நாடுகள்லயுமே அமுல் கீ கிடைக்கும். ஆனா உங்களால ஆவின் கீ பார்க்கவே முடியாது. சோ தமிழ்நாடு அரசே இதுக்கு ஒரு புவிசார் குறியீடு பெற்று உலக தரத்துக்கு நம்மளோட பால் சந்தை மதிப்பை அவங்க மார்க்கெட்டிங் செஞ்சாங்கன்னா நம்மளால நீங்களே கணக்கு போட்டுக்கோங்கண்ணா, ஒரு நாளைக்கு 2,65,00,000 லிட்டர், ஒரு நாள் 10% நம்மளுக்கு அரசாங்கத்துக்கு லாபம் கிடைச்சாலே நீங்க கணக்கு போட்டுங்க எவ்வளவு ப்ராஃபிட் வருது அப்படின்ட்டு. பால் இப்ப எவ்வளவு விக்குதுப்பா? ஆனா இப்போ ஆவின்ல நம்ம கிட்ட 30 இருந்து 33 ரூபாய்க்கு தான் கொள்முதல் பண்றாங்கண்ணா. எவ்வளவு விக்கிறாங்க? இப்ப அவங்க பாத்தீங்கன்னா பால் பாக்கெட்டா விற்கும் போது 60 இருந்து 65 ரூபாய் வரையும் விற்கிறாங்க பால் பாக்கெட். அதுலயே நம்ம ஆவின்ல 3 பிராண்ட், ஆமா, பாதிக்கு பாதியா விற்கிறாங்க.
இப்ப நம்ம கிட்ட பால் வாங்குறவங்களே 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்படியே சைட்ல 40 ரூபாய் 45 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அரசாங்கமே இது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கடந்த 6 மாசங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தயிர், ஆவின் தயிரை நீங்க எந்த கடையிலுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கையாலாகாத தன்மை தான் இப்போ ஆவின் ஃபெடரேஷன்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க அச்சன் கார்டு தான் எல்லா கடையிலயும் பார்க்க முடியும். ஆவின் கார்டு எந்த கடையிலுமே உங்களால பார்க்க முடியாது, நிறுத்திட்டாங்க. அது இல்லாம நீங்க இந்த உலகத்திலேயேனா தமிழக மக்கள் கால்நடைகளை பேணி பாதுகாக்கிற மாதிரி எந்த ஊர்லயும் நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம மாட்டை வந்து தெய்வமா வழிபடுறவங்க. அப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட உலக தரத்துக்கு நம்மளால மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம ஏற்றுமதி செஞ்சோம்னா நம்ம பால் தேவைக்கு போக இப்போ மற்ற நாடுகளோட பால் தேவையும் நம்மளால பூர்த்தி செய்ய முடியும். இப்போ ஒரு நாளைக்கு 45 ரூபாய். இப்ப கேரளால பால் கொள்முதல் விலை 45 ரூபாய்ங்க. சோ நம்ம தமிழ்நாடு அரசு இப்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரையில அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம விவசாய அரசு வேலையாக்குன்றாங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியல, ஆல்ரெடி ஆவின்ல பால் ஊத்துறாங்க. எல்லாருமே ஒரு அரசு வேலை மாதிரிதான். ஒவ்வொரு ஃபார்மருக்கும் ஒரு பேட்ச் ஐடி இருக்கு. இப்ப நாம இத ஃபார்மலைஸ்ட் ஆக்கி ஒரு ஆரம்ப விலையே 45 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு நாளைக்கு 10 மாடு வச்சிருக்கீங்க, ஒரு நாளைக்கு 100 லிட்டர் பால் ஊத்துறீங்க, 2500 ரூபாய் செலவுன்னு வச்சுக்கோங்களேன். 100 லிட்டர் பால்னா 4500 ரூபாய், உங்களுக்கு 2000 ரூபாய் லாபம்னாலும் நீங்க ஒரு ஐடில வேலை செஞ்சாலும் நீங்க ஒருத்தவங்க ரெண்ட்டுக்கு லீஸ்க்கு எடுத்து நீங்க மாசம் 60,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கலாம். உங்களுக்கு சாணி மதிப்பு கூட்டு செஞ்சு நீங்க நேரடியா விற்கும் போது உங்களுக்கு இதுலயே லாபகரமான தொழிலாவும் மாறும். உங்களுக்கு செல்ஃப் சஸ்டைனபிலிட்டியும் அதுல வந்துடும். இப்ப நாங்களுமே எப்படின்னா, நாங்க வந்து ஒரு 6 மாடு வச்சிருக்கிறோம். ஆவினுக்கும் பால் ஊத்துறோம். நாட்டு மாட்டு பாலையும் சந்தைப்படுத்தி நேரடியா மக்களுக்கும் எங்களால 100 ரூபாய் வரையும் கொடுக்க முடியுது. நாட்டு மாட்டு நெய்யும் இன்னைக்கு காங்கேய மாட்டு நெய் வந்து லிட்டர் 2000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு கூட நீங்க கிடைக்கிறது இல்ல. நாங்க பிலோனோ ப்ராசஸ் மெத்தட்ல டைரக்டாவே நாங்க மக்களுக்கு சேல் பண்றோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், அந்த காணொலிகள்லாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க, நான் அதெல்லாம் காமிக்கிறேன். அப்ப அது எல்லாமே உங்க பண்ணையில நீங்க பண்றது, நெய் பண்றது, பால் பண்றது, தயிர் பண்றது, மோர் பண்றது எல்லாம் நீங்க எல்லாமே நம்ம. ஆமாங்கண்ணா. அப்புறம் எதுக்கு நீங்க ஐடிலயும் வேலை பாக்குறீங்க? ஐடில வேலை பாக்குறவங்க ஆடு மாடு வச்சிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? ஐடில படிச்சா அது பெரிய அப்படியே இதுதான், அங்க வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க, தேநீர் குடிக்க மாட்டாங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்க ஏன் இதை பண்றீங்க? ஆனா இப்போ நான் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறேன். 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் எனக்கு வாடகை அங்க 20,000 ரூபாய் போயிடுது. சரிங்களா? எல்லா பொருளையும் நான் அங்க வாங்கினாலுமே அதுல ஒரு எனக்கு 50,000 போயிடுது. 50,000 செலவு போக எனக்கு 50,000 தான் மிச்சம் ஆகுது. இப்போ நான் தற்சார்பா வாழும் போது இங்கே என்னால 70,000 ரூபாய் என்னால ஏர்ன் பண்ண முடியுது இல்ல. இது நானுமே ஆரம்ப காலத்துல என்னன்னா, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மனநோயின்னு கூட சொல்லலாம். இப்போ ஏன் மக்கள் இதை விட்டு வெளியேறாங்கன்னா, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பெரிய சப்போர்ட் கிடையாது. இப்போ ஆவின் வந்து 45 ரூபாய்க்கு பால் கொள்முதல் பண்ணுச்சுன்னா, ஈவன் நீங்க கூட கேட்டில் ஃபார்மிங் பண்ணலாம். எல்லாருமே பண்ணலாம். ஒரு நிலத்தை லீஸுக்கு எடுத்து அவங்க 10 மாடு வச்சுக்கிட்டாங்கன்னா, வெயிலோ மழையோ புயலோ நம்ம கிட்ட ஆவின் வந்து பால் கொள்முதல் பண்ணும்போது தாராளமா எல்லாருமே பால் சார்ந்து நம்மளோட சந்தை பொருளாதாரத்தை நம்ம மேம்படுத்தும் போது அரசாங்கமே அதுக்கு வழிவகுத்து ஊக்கத்தொகை கொடுக்கும் போது எல்லாருமே இதை பண்ண முடியும். ஐடில ஒர்க் பண்றவங்களும் கேட்டில் ஃபார்மிங் பண்ணலாம். சரி, இப்ப இந்த கேட்டில் ஃபார்மிங் நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்ப இதுல இருந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், இந்த பால் மட்டும் இல்லாம அதுல இருந்து நெய், அதுல இருந்து மோர், அதுல இருந்து தயிர், இதுக்கெல்லாம் எப்படி வந்து தேவைகள் இருக்கு? ஏன்னா இப்ப நல்ல வரவேற்பு இருக்குங்கண்ணா, நல்ல வரவேற்பு இருக்கு. நீங்க காங்கேய மாட்டு நெய், நாட்டு மாட்டு நெய்யும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நீங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டு மாட்டு நெய்லாம் இன்னைக்கு ஹெவி டிமாண்ட் இருக்கு. ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாம் லிட்டர் 3000 ரூபாய்க்கு கூட எடுத்துக்கிறாங்க. என்கிட்ட 4 நாட்டு மாடு தான் இருக்கு. ஒரு நாட்டு மாடு போடுதுன்னா அதோட கண்ணுக்குட்டியே வந்து நான் நான் 3 லிட்டர் ஒரு நாட்டு மாடு ஒரு வேலைக்கு பால் கறக்குதுன்னா நான் 1 லிட்டர் நான் கண்ணுக்குட்டிக்கு விடுறதன் மூலியமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டியே எனக்கு ஒரு 3 மாசம் 6 மாசத்துல பாத்தீங்கன்னா எனக்கு 30,000 40,000 எனக்கு கண்ணுக்குட்டி விக்குது. நம்ம மிச்சம் இருக்கிற பாலையும் லிட்டர் 100 ரூபாய்க்கு நாங்க பக்கத்து டவுன்ல என்னால விற்பனை பண்ண முடியுது. நான் நெய்ய வந்து ஒரு 1600 ரூபாய்க்கு விற்கிறேன். எனக்கு மாசம் வந்து ஒரு 10 லிட்டர் நெய் எனக்கு விற்க முடியுது. சோ அப்படின்னும் போது எனக்கு நெய்லயே 16,000 ரூபாய் வருது. நான் சாணியில வந்து பை ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திருநீர் செய்யறோம், பஞ்சகவ்ய விளக்கு செய்யறோம், ஜீவாமிர்தம் செய்யறோம். நான் இந்த உலகமே இயங்கலனாலும் இப்ப என்னால இயங்க முடியும்.
இப்ப நீங்க கூட பாத்தீங்கன்னா இந்த வார்னால உர கட்டுப்பாடுகள்லாம் வந்துருச்சு. ம். இப்ப நான் இயற்கை விவசாயத்துக்கு பழகிட்டதுனால எங்க தோட்டத்துக்கு உண்டான ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா, மாட்டு எருக்கள் எல்லாமே எனக்கே கிடைக்குது. நான் யாரு சார்ந்தும் இப்ப இல்ல. எங்க வீட்டுக்கு உண்டான பயோகேஸ் இது எல்லாமே எனக்கு கிடைச்சிருது. ம். சோ இந்த தற்சார்பு நிலைய எல்லாருமே நம்ம அடையும்போது, அரசாங்கமும் அதுக்கு பெரு உதவியா இருக்கும்போது, இங்க விவசாயத்துல ஒரு பெரிய புரட்சிய நம்மளால பண்ண முடியும்ண்ணா. சரி, இப்ப நீங்க வந்து இப்ப மாடு வளர்க்கறது தவறுன்றாங்க, ஆடு வளர்க்கறது தவறுன்றாங்க, பால் இது பண்றது தவறுன்றாங்க. ஆனா எல்லாரும் உணவு மட்டும் எனக்கு நல்ல உன்னதமான உணவு வேணும். மாசற்ற பால் வேணும். ஏன்னா பால்ல வந்து ஏகப்பட்ட ஒரு கலப்படம் இப்ப வந்துருச்சு. நெறைய நோய்கள் இருக்கு. ஆமா. குழந்தைகள் கூட பால் ஏதாவது உடம்பு முடியலன்னா கூட முதல்ல பால் தான் குழந்தைங்களுக்கு குடுக்கணும்னு வந்து கேட்கிறோம். கொரோனா காலத்துல அத நம்ம பார்த்தோம். பால கொஞ்சோண்டு குடுங்க அப்டின்ட்டு. அப்படி இருக்கிறப்ப அது எப்படி வந்து லாபகரமா இல்ல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஆனா லாபகரமா இல்லன்னா, இப்போ ஆவின்ல வந்து ரூ. 30க்கு தானே பால் கொள்முதல் பண்றான். ம். சரிங்களா? இப்போ நான் ஒரு கால்நடை பண்ணை வச்சிருக்கிறேன் அப்டின்னா, இன்னைக்கு ம். தீவன விலைலாம் எங்கேயோ ஏறிருச்சு. இப்போ நீங்க ஒரு மூட்டை தீவனம் ரூ. 600 இருந்தது. இன்னைக்கு ரூ. 1200 வந்துருச்சு. ம். ஆனா பால் விலை ஆவின் கொள்முதல் பண்ற விலை பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருஷமாவே ரூ. 30லிருந்து ரூ. 33 தான் இருக்கு. ம். இப்ப இதையே நம்ம அரசு வேலையாக்குறோம். ரெஜிஸ்டர்ட் ஆல்ரெடி இருக்கிறத நம்ம மேம்படுத்துறோம். ஆல்ரெடி எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு பேட்ச் ஐடி இருக்கு. போனஸ் குடுக்குறாங்க. அவ்வளதான். ம். அ இப்போ ரூ. 33லேருந்து நம்ம ரூ. 45க்கு எடுக்கும்போது, ம். நான் பண்ற செலவ தாண்டி எனக்கு லாபத்த ஈட்டும்போது, இது எனக்கு லாபகர தொழிலாவும் மாறும். அது இல்லாம நான் இன்னைக்கு எல்லாருமே விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சாலும், வாரம் ஆனா சிக்கன் சாப்பிடுறான். வாரம் ஆனா மட்டன் கடையில போய் நிக்கிறான். இது ம். டெய்லியும் பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 டீயாச்சும் குடிக்கிறானுங்க. ம். குழந்தைங்களுக்கு பால் தேவைப்படுது. தயிர் தேவைப்படுது. ம். பால் சார்ந்த நெறைய உணவுகளும் அவங்களே வீட்ல நெய் செய்றாங்க. இதெல்லாம் யாருமே வளர்க்கலன்னா எங்க இருந்து வரும்? ஆகாயத்துல இருந்து மழைய மாரியா கொட்ட வைக்க முடியும்? ம். விளைவிச்சா தானே முடியும். ம். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நானே வந்து எங்க வீட்ல நான் ஒரு கடைசி விவசாயி. ம். நானே இத லாபகரமா கொண்டு போயிட்டு இருக்கேன் இப்போ. எனக்கு வந்து இதுலயே ரூ. 70,000 நான் இப்ப மேக் பண்றேன். என்னோட ம். எங்க நிலத்துல விளையிற ம். ப்ராடக்ட்ஸ நான் நேரடியா சந்தைப்படுத்துறேன். இப்ப ம். எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இந்த ஆவினுக்கு பால் குடுக்கறது தான். நான் ம். ஒரு ரூ. 2,000 செலவு பண்றேன்னா, எனக்கு செலவு போக ஒரு ரூ. 800 ஒரு நாளைக்கு நிக்குது. ம். ஆவினுக்கு இப்ப நான் பால் குடுக்கறதுனால. ஏன்னா, இன்னைக்கு தீவன விலை ஏறிடுச்சு, எல்லாமே ஏறிடுச்சு. ஆனா பால் கொள்முதல் விலை மட்டும் ஏறல. ம். இதையே நீங்க அரசு வேலையா ஆக்குறீங்க. ம். மாடு எனக்கு சினை பருவ காலங்கள்ல நீங்க ஊக்கத்தொகையும் குடுக்குறேன்னு சொல்றீங்க. மா ம். கால்நடை மருத்துவர்கள் வந்து நீங்க மொபைல் ஆம்புலன்ஸ் ஏற்படுத்துறேன்னு ஆட்சி வரைவுல போட்டிருக்கு. ம். கால்நடை மருத்துவர்கள் கண்டிப்பா ஃபார்ம் விசிட் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் விவசாயத்த மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த ம். மாரி விஷயங்கள் நடக்கும்போது, ஆட்டோமேட்டிக்காவே அ அந்த தொழிலே ஒரு லாபகரமான தொழிலா மாறிடுது. ம். ஆனா இன்னைக்கும்னா நீங்க சிட்டிய விட்டுருங்க. நீங்க கிராமப்புறங்கள்ல எந்த கிராமப்புறங்கள எடுத்தனாலும், அவங்களோட அத்தியாவசிய வருமானமே பால் தான். ம். நீங்க எந்த கிராமத்துக்கு போங்க, ஒரு வீட்டுக்கு 4ல இருந்து 5 மாடு வச்சிருக்கான். ம். அவங்களுக்கு வர நிலையான வருமானமே ஆவினுக்கோ, இல்ல மத்த தனியார் நிறுவனங்களுக்கோ பால் ஊத்துறது தான். இப்ப மில்கி மிஸ்ட் எடுத்துக்கோங்களேன். என் பால வந்து அவன் எஸ்என்எஃப் டெஸ்ட் பண்றான். என் ம். பால்ல எஸ்என்எஃப் எவ்வளவு இருக்கு, ஃபேட் எவ்வளவு இருக்கு, லாக்டோமீட்டர் வச்சு தண்ணி இவன் கலந்திருக்கானான்னு டெஸ்ட் பண்ணி, எனக்கு எல்லாம் சரசம் ஓரளவுக்கு லெவல் மெயின்டெயின் பண்ணும்போது, என்னோட பால் ரூ. 50லேருந்து ரூ. 58 எடுக்குறான். இவங்க ரூ. 30 எடுக்குறாங்க. அவங்க ரூ. 58 2 மடங்கு ரூ. அதிகம் 58 குடுத்துருக்காங்க. எடுக்குறான். இதே எஸ்என்எஃப் ஃபேட் அதிகமா வந்ததுன்னா, என்னோட எரும பால் ரூ. 60 கூட மில்கி மிஸ்ட்ல எடுக்குறாங்க. ஆனா ம். நீங்க ஆவின்ல எப்பவுமே 30, 35 தாண்டாது. ம். அப்ப வேணுமென்றே அரசாங்கம் வந்து இத வந்து ஊக்குவிக்காம இருக்குன்னு கையாலாகத்தனம் தான். இது வந்து ஒரு கையாலாகத்தனம் தான். நீங்க நெனச்சு பாருங்க. நீங்க கோயம்பேடு போங்க, கிளாம்பாக்கம் போங்க, நந்தினி உங்களால பாக்க முடியும். ஆந்திராக்காரன்து. நீங்க இதே கேம்பகோட பெங்களூர் போங்க, உங்களால ஒரு ஆவின் சென்டர் உங்களால பாக்க முடியுமா? ம். பாக்க முடியாது. என்னன்னா, அவன் ப்ராடக்ட்ட நம்ம ஊர்ல சந்தைப்படுத்துறான். நாம நம்ம ப்ராடக்ட்ட நம்ம ஊர்லயே சந்தைப்படுத்துறது இல்ல. ம். புரியுது. இப்ப இது இல்லாம நீங்க இந்த ஆடு, மாடு மட்டும் இல்லாம நீங்க வந்து இதுவும் கருப்பரிசி இதெல்லாம் கூட போட்டிருக்கீங்க. அப்படித்தானே? உங்க இதுல பண்ண இதுல. ஆமாங்கண்ணா. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது என்னென்ன பொருட்கள்லாம் நீங்க விக்கிறீங்க அப்படின்னு? ஆனா இப்போ நம்ம ஊர்ல நான் எங்க தோட்டத்துல வந்து ஒரு 16 வகையான பாரம்பரிய அரிசி பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. ம். கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, ஆத்தூர் கிச்சிலி, தங்க சம்பா, தூயமல்லி இந்த மாரி பாரம்பரிய நெல் ரகங்கள நான் மீட்டு எடுத்திருக்கேன்.
எங்க ஊர்லயுமே இப்ப நெறைய விவசாயிகள் வந்து செயற்கை விவசாயம் பண்ணவங்களையும், இயற்கை விவசாயத்துக்கு திரும்ப வச்சுட்டு இருக்கிறேன். அவங்க ப்ராடக்ட்டையும் நம்மளோட பேஜ்ல நம்ம டைரக்ட்டா சேல் பண்ண முடியும்போது, ம். விவசாயிகளுக்கு லாபகரமாவும் இருக்கு. இதுக்கு அரசாங்கம் இன்னும் துணை புரியும்போது, கண்டிப்பா இது ஒரு பெரிய லாபகரமான தொழிலாவே நம்மளால மாத்த முடியும். ம். இப்ப உங்க பொருட்கள்லாம் வாங்கணும்னா மக்கள் எங்க வந்து வாங்கணும் தம்பி அருண்? ஆனா நான் உழவன் அருண்குமார் சிங்காரவேலன், நோ யூர் ஃபார்மர், நோ யூர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வச்சிருக்காங்கண்ணா. அந்த பேஜ்ல வந்து எல்லாருமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. நம்ம ம். எப்படி விவசாயம் பண்றோம், எப்படி இயற்கை விவசாயம் பண்றோம்ன்ற ஒரு முழு விஷயங்களும் அதுல காமிக்கிறோம். ம். பீப்பிள் அதுல பார்த்துட்டு நேரடியாவும் வந்து பொருள் வாங்கிக்கிறாங்க. ஃபார்முக்கும் டைரக்ட்டா விசிட் பண்ணியும் வாங்குறாங்க. ம். ம். சரி, சரி, சரி. அப்ப நீங்க அந்த பக்கங்கள் எனக்கு குடுங்க. நான் இந்த காணொளியில இணைச்சுக்கிறேன். சரிங்களா? ஆ கண்டிப்பாங்கண்ணா. சரி. இப்ப நீங்க நாளைக்கு ஐடி வேலைக்கு போணும் இல்லையா? காலையில எந்திச்சு சென்னைக்கு போய் ஐடி வேலைக்கு போணும். எப்படி நீங்க ஐடி வேலையும் இதையும் நீங்க வந்து சமன் பண்றீங்க? ஆனா இப்போ ஐடி வேலையில வந்து வாரம் ஃபுல்லா அங்க தான் இருப்போம். வீக்கெண்ட் நம்ம ஃப்ரீயா தான் இருப்போம். வீக்கெண்ட் ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம வந்து ஃபார்மிங்கையும் பார்த்துக்கிறோம். ம். அப்பா, அம்மா ஃபுல்லாவே விவசாயம் தான். அவங்களும் ம். சப்போர்ட்டிவா நமக்கு இருக்கிறதுனால 2யும் மேனேஜ் பண்ணிக்க முடியுது. ம். சரி, சரி, சரி. இப்போ நான் சொல்லுங்க. ஒண்ணும் இப்போ அது இல்லாம நாங்க பனையும் வச்சிருக்கிறோம். இப்ப பனை மரத்த வந்து யாரும் மதிக்கிறதே கிடையாது. ஒரு 60 ம். பனை மரம் இருக்கு. அந்த ம். 60 பனை மரத்துல இருந்து நாங்களே பதநீர் இப்போ அரசாங்கம் வந்து கல் இறக்குறதுக்கு தடை செஞ்சிருச்சு. ம். அதனால நம்ம இப்ப பதநீர் தான் இறக்குறோம். பதநீர் இறக்குறது மூலியமா அது வெறும் 60 பனை மரம் தான். அந்த 60 பனை மரத்துல இருந்து நேரடியா நாங்க பதநீரை இறக்கி கருப்பட்டி செய்யறதுனால, ஒரு நாளைக்கு ரூ. 2000 வரையும் எங்களால லாபம் பார்க்க முடியுது. ஒரு நாளைக்கு ரூ. 2000. ஒரு நாளைக்கு ரூ. 2000. ஏ சீசன் அப்பா! டைம் சீசனல் தான். இப்போ இதுவேன்னா நான் வந்து நேரடியா சந்தைப்படுத்துறேன். ம். நான் மக்கள் டைரக்ட்டா ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்குறதுனால, நான் கம்மியான விலையில குடுக்குறேன். இதே ம். நானே ஒரு வெளிநாடுகளுக்கோ, இல்ல லைசென்ஸ்லாம் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, இன்னும் எனக்கு லாபங்கள் கூடும். இப்ப ம். இந்த ம். பனை தொழிலும் காப்பாத்தப்படுது. என் ஃபார்ம்ல நானுமே இங்க வேலை குடுக்குறேன். எங்க ஃபார்ம்ல கிட்டத்தட்ட 7, 8 பேர் வேலை செய்றாங்க. ம். அவங்க வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம தோட்டத்திலேயே அவங்களுக்கு நான் தொழில் குடுக்குறேன். எங்க ம். இந்த கருப்பட்டி தயாரிக்கிறதுல பாத்தீங்கன்னா, ஒரு 3 பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு குடுக்குறோம். சோ இங்க ம். வேலை வாய்ப்பும் உருவாகுது. எனக்கும் லாபம் வருது. நல்ல ப்ராடக்டும், நல்ல இயற்கை சார்ந்த உணவுகளும் நம்ம மக்களுக்கு குடுக்குறோம். ஓ! மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சிமா. சரிங்க தம்பி. இவ்ளோ நேரம் உங்கள் நேரத்தை செலவழிச்சு, உங்களோட மேன்மையான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. இன்னொரு மகிழ்ச்சியான தருணத்தில் சந்திப்போம். மிக்க நன்றிப்பா. நன்றிங்கண்ணா. வணக்கங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா.